மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டிலே மூப்பனார் வழியிலே எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார். அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும், அவர் ஒரு தமிழனாக தில்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை, அது பார்ப்பதற்கு எங்க எல்லாருக்கும், நான்லாம் இப்போ காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் அதுக்கப்புறம் அரசியல்ல முழுமையா ஈடுபடாட்டியும் அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்ச ஒரு வியக்தி, ஒரு இண்டிவிஜுவலா நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு நாடளவுல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. பீகார்காரங்களுக்கு அவரு தெரியாது, ஹரியானாக்காரங்களுக்கு அவரு தெரியாது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு. அதான் ஆளுமை. அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார். ஆனா அவர் பிரதமரா ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், மறந்துட முடியாது. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்ல, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழனுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன். அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க. ஆனா அரசியல் இங்க பேசக்கூடாது. புகழஞ்சலி செலுத்த வந்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது, அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது. 2026 வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு. அந்த தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி, அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ் மக்கள் கேட்கிறாங்க, நல்லாட்சி கொடுங்க, ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் தண்ணியோட கேடுகட்ட நிலையில பரவுது, ஒரு குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன். அதாவது நாங்க கட்டுப்பாடுடன் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து, இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற
எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. அதனால நல்ல ஆட்சி அமையணும், எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும். அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி. நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்ல நல்லவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பற்றி, மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அருகதை கம்மியா இருக்குன்னா அது நான் தாங்க. கூட பழகியவர்கள், பணி செய்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில ஐயாவை பற்றி தெரிந்த 2 வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக 1976, 80 வரை இருந்தவர். 80லிருந்து 88 வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக 88, 89 மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 96ல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச் சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா மூப்பனார் அவரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க, ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க, சரித்திரத்தை பேச விரும்பல. தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இங்க குழுமி இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக 2026ல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து, டீ கடையிலிருந்து, ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவருடைய ஆசை 2026 தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.